Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, we are going to see about Thomas More. தாமஸ் மோர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே என்ன ஒர்க் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா யூட்டோப்பியா, UTOPIA, யூட்டோப்பியா. அந்த யூட்டோப்பியா எழுதின தாமஸ் மோர் பற்றி தான் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரை பற்றின சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யூட்டோப்பியா ஒர்க்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட், தாமஸ் மோர் யார் அப்படின்னா ஒரு ரோமன் கேத்தலிக், ஒரு ஆர்சி கிறிஸ்டியனில் உள்ளவர் தான் இந்த தாமஸ் மோர். இவர் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன், ப்ராட்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த சர்ச்சில் இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க தெரியுமா, அந்த ரிஃபர்மேஷனை இவர் ரொம்ப எதிர்க்கிறாராம். அண்ட் ஆல்சோ அந்த டைம் கிங்காக இருந்தது யாரு, ஹென்ரி த 8 அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. ஹென்ரி த 8 அவருக்கு 6 ஒய்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. அந்த ஹென்ரி த 8 எப்படி இவர் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக கேத்தலிக் சர்ச்சை விட்டு பிரிஞ்சு ப்ராட்டஸ்டன்ட்க்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப அப்போஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு தீவிரமான ரோமன் கேத்தலிக். ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கவங்களையும் அந்த கிங் ப்ராட்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறதே இவர் ரொம்ப அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு ட்ரீசன் அப்படின்னா தேச துரோகம் அப்படிங்கிற மாதிரி, நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது. அந்த ட்ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீசன் பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை அப்படின்னா அவரை பிஹெட் பண்ணிட்டாங்க. பிஹெட் அப்படின்னா கழுத்தை வெட்டுறது. அந்த டைமில் ஜில்லட்டின் அப்படின்னு ஒரு மிஷின் உண்டு, சரி, அதில் தலையை வச்சுட்டு அந்த மேலே ஒரு ஆக்ஸ் மாதிரி இருக்கும், அது வேகமாக நம்ம தலையை அப்படி துண்டாக வெட்டோம்ல, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் பிஹெட் பண்ணுறதுக்கு. பிஹெட் பண்ண அந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேயா. அந்த மிஷினில் வச்சு இவரை பிஹெட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்பவும் அவர் சந்தோஷமாக தான் இருக்கார். நான் என்னோட கடவுள் தான் உண்டு அப்படின்னு சொல்லி நம்பினேன், நான் ஒரு காடோட ஒரு நல்ல சர்வெண்ட்டாக இறந்து போகிறதுலையும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமன் கேத்தலிக்காவே கடைசியில் இறந்தும் போயிட்டாரு. தாமஸ் மோர் ஒரு தீவிரமான ரோமன் கேத்தலிக் அண்ட் ஹி அப்போஸ்ட் ப்ராட்டஸ்டன்ட்ஸ். இது அவரை பற்றின ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நவ் வி வில் டைவ் இன் டு அவர் ஒர்க் யூட்டோப்பியா. ஓகே, யூட்டோப்பியா மீன்ஸ் என்னது? மீனிங், யூட்டோப்பியா மீன்ஸ் நோ பிளேஸ், தட் மீன்ஸ் நோவேர். சரியா? மீனிங் என்ன அப்படின்னா நோ பிளேஸ் ஆர் நோவேர் அப்படின்னா அப்படி ஒரு இடமே கிடையாது அப்படின்னா அதை ஒரு யூட்டோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூட்டோப்பியாவோட மீனிங் என்ன அப்படின்னா நோ பிளேஸ். இந்த வேர்டு கிரீக்கில் உள்ள வேர்டு. ஓகே, கிரேக்க மொழி இருக்குல்ல, அந்த கிரீக் வேர்டு தான் யூட்டோப்பியா. அதுக்கு இங்கிலீஷில் மீனிங் என்ன அப்படின்னா நோ பிளேஸ் ஆர் நோவேர். இதே யூட்டோப்பியாவில் சிமிலர் சவுண்டிங் வேர்டு இருக்குது, அது யூட்டோப்பியா. ஃபஸ்ட்டு உள்ள யூட்டோப்பியாவோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா UTOPIA. யூட்டோப்பியா மீன்ஸ் நோ பிளேஸ். அதே இதில் முதல்ல ஈல ஆரம்பிக்குது, ஈ போட்டு அதுக்கப்புறம் யூட்டோப்பியா அப்படி எழுதுறோம். UTOPIA அப்படின்னா குட் பிளேஸ். வெறும் யூல ஆரம்பிக்கிற யூட்டோப்பியானா என்னது? நோ பிளேஸ் ஆர் நோவேர். EUTOPIA அப்படி யூட்டோப்பியா அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா குட் பிளேஸ். இந்த ஒர்க்கில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யூட்டோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டு, அங்கே எல்லாமே ரொம்ப கரெக்டாக நடக்குது, அந்த லேண்டை பற்றி தான் இவர் சொல்ல வராரு. அண்ட் இந்த யூட்டோப்பியன் ஒர்க்கில் 2 இயர் நம்ம ஞாபகம் வைக்கணும். யூட்டோப்பியா எழுதின வருஷம் என்ன அப்படின்னா 1516. கிரீக் லாங்குவேஜில் எழுதின வருஷம் 1516. அடுத்தடுத்து நம்பர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இயர் படிக்க போகிறோம், அந்த 2 இயரையும் கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணும். யூட்டோப்பியா எழுதின வருஷம் 1516. ஒரு நம்பர் கேம் மாதிரி, லைட்டாக ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் யூட்டோப்பியாவோட 2 வருஷமே இருக்கும். இவர் ஃபஸ்ட்டு கிரீக்கில் எழுதின வருஷம் என்ன அப்படின்னா 1516. அண்ட் இந்த ஒர்க்கை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா 1551. 1551 அதை மாற்றி போடணும். முதல் நம்பர் என்னது 1516, ரெண்டாவது நம்பர் 1551. ரெண்டுமே கொஞ்சம் ஒரு ஃபேன்சி நம்பர்ஸ் மாதிரி இருக்கும். சரியா? யூட்டோப்பியா முதல்ல தாமஸ் மோர் கிரீக் லாங்குவேஜில் எழுதுறாரு இந்த இயர் 1516. அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வருஷம் என்னது 1551. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. அண்ட் இந்த ஒர்க் யூட்டோப்பியாவை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மொதல் பார்ட்டில் என்ன நடக்கு அப்படின்னா 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது. அந்த கான்வர்சேஷன் தான் பார்ட் 1. அந்த 3 பேர் யார் அப்படின்னா நம்மளோட ரைட்டர் தாமஸ் மோர் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு பீட்டர் கைல்ஸ், PETRGILES, பீட்டர் கைல்ஸ். அண்ட் மூணாவது அந்த பீட்டர் கைல்ஸ்க்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் raphael hythloday, RAPHAEL, raphael hythloday, HYTHLODAY.
DAY hythloday. ஓகேயா, 3 பேருக்கும் நடுவில் அந்த நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் பார்ட் 1. அண்ட் பார்ட் 2 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, யூட்டோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல நடக்கிற அந்த மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட ப்ராக்டிசஸ்லாம் எப்படி இருக்குது, அங்கே வீடுகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பரப்பு அதை பற்றி சொல்கிறது தான் பார்ட் 2. நம்ம பார்ட் 1 ஷார்ட்டாக முதல்ல பார்ப்போம். பார்ட் 1 ஓகே, இது வந்து இப்போ இங்கிலாண்டில் இருக்க அந்த தப்பான கவர்மெண்ட்டை வந்து சட்டைரைஸ் பண்ணுற மாதிரி புக்கில் எழுதியிருக்காரு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் பேசுவாங்கல்ல, அந்த 3 பேரும் பேசுகிறாங்க. இதில் தாமஸ் மோரும் பீட்டர் கைல்ஸுமே நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இவங்களுக்கு தெரியாதது யார் அப்படின்னா அந்த ரஃபேல். அவர் வந்து பீட்டர் கைல்ஸ்க்கு தெரிஞ்சவர், மோருக்கு வந்து அவரை தெரியாது. ஓகே, புக் 1ல் கவர்மெண்ட் என்னப்பா இப்படி ரொம்ப பேடாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்டோரி ஆரம்பிக்க அப்படின்னா, ஹென்ரி த 8th கிங் இருக்காருல்ல, கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாமஸ் மோரை ஃப்ளாண்டர்ஸ் அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயமா அனுப்பியிருக்காரு. அங்கே போனால் அவரோட ஃப்ரெண்டு பீட்டர் கைல்ஸ் அந்த ஊரில் தான் இருக்காரு. அந்த பீட்டர் கைல்ஸை இவர் பார்க்குறாரு. பார்த்து பேசும்போது பீட்டர் கைல்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து இன்னொருத்தரை நம்ம தாமஸ் மோருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னா raphael hythloday. நம்ம கிங்கு வந்து தாமஸ் மோரை ஃப்ளாண்டர்ஸ் அப்படிங்கிற ஊருக்கு ஒரு விஷயமா அனுப்புகிறாரு. அந்த ஊரில் தான் தாமஸ் மோரோட ஃப்ரெண்டு பீட்டர் வந்து இருக்காரு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பீட்டர் இருக்காருல்ல இன்னொருத்தர், அவர் வந்து இன்னொருத்தரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னா raphael hythloday. அந்த raphael hythloday வந்து யார் அப்படின்னா ஒரு போர்ச்சுகீஸ் சீமேன், கடலில் பயணிக்கிறவர். கடலில் போயிட்டு நிறைய ஊரெல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, அப்படி ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா raphael hythloday. அண்ட் இந்த raphael hythloday வந்து ஒரு க்ரீக் நேம். அந்த க்ரீக் நேமோட மீனிங் இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் நான்சென்ஸ். நான்சென்ஸ்னால் ஒரு சென்ஸ் இல்லாமல் பேசுகிறது தான் நான்சென்ஸ். ஓகே, இவரோட பேருக்கு மீனிங் என்னது, ஸ்பீக்கர் ஆஃப் நான்சென்ஸ். தென் ஹித்லோடே வந்து பேசுகிறாரு. என்னெல்லாம் பேசுகிறார் அப்படின்னா, அவர் வந்து வெஸ்புக்கி இருக்காரு தெரியுமா, இட்டாலியன் வெஸ்புக்கி, அவரு கூடலாம் சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காராம். சரியா, அப்போது ஒரு தடவை வெஸ்புக்கியும் ஹித்லோடையும் கடலில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒரு ஐலாண்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஐலாண்ட்னா என்னது, ஒரு தீவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தீவுக்கு பேர் என்ன அப்படின்னா யூட்டோப்பியா, UTOPIA, யூட்டோப்பியா. அந்த தீவில் இருக்க பழக்க வழக்கங்கள் பற்றிலாம் பேச போகிறாங்க. அண்ட் இதில் இங்கிலாண்டை பற்றி எப்படி சட்டைரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து அந்த சட்டத்திட்டங்கள், கவர்மெண்ட் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தீஃப், ஒரு திருடன் ஏதாவது ஒரு சின்ன பொருளை ஏதாவது திருடிட்டான்னு வைங்களேன், அவனை என்ன பண்ணுறாங்க இங்கிலாண்டில் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஹேங்கிங் பனிஷ்மெண்ட், தூக்கில் போட்டு அவனை கொண்டுடுறாங்க. அதே பனிஷ்மெண்ட், தூக்கில் போடுற பனிஷ்மெண்ட் தான் யாருக்கும் கொடுக்காங்க அப்படின்னா, ஒருத்தன் ஒரு மர்டர் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவங்களுக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான் கொடுக்காங்க. அப்போ எப்படி இங்கிலாண்டில் இருக்க கவர்மெண்ட் வந்து ஒரு சரியான கவர்மெண்ட்டாக இருக்க முடியும்? தீஃப் அந்த ஒரு குற்றமோ மர்டர் அப்படிங்கிற ஒரு குற்றமோ சமமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புவரான எஜுகேஷன் தான் நிறைய பேர் வந்து திருடுறதுக்கு காரணம். எஜுகேஷனை நீங்கள் சரி பண்ணுங்கள், நம்மளோட நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டை பற்றியும் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்ட் 1ல் இருக்குது. 3 பர்சன்ஸ் வந்து மீட் பண்ணி கான்வர்சேஷன் மேக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் பார்ட் 1. அண்ட் தென் பார்ட் 2க்குள்ளே போவோம். பார்ட் 2 வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த யூட்டோப்பியான்னு ஒரு ஊர் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் 2 ஆர் பார்ட் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் 2 வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பிளேட்டோவோட ரிப்பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிளேட்டோ வந்து அவரோட ரிப்பப்ளிக், அவரோட கண்ட்ரியில் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கில் இருக்க யூட்டோப்பியாலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, இந்த ஊரில் வந்து மொத்தம் 54 சிட்டிஸ் இருக்குது. சரி, அந்த ஊரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் ஃபுல்லாக. ஒரு ஊரை உங்கள் மனதில் நினச்சிக்கோங்க, ஒரு கடலுக்குள்ளே ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குது. ஓகேயா, இந்த ஊருக்குள்ளே 54 சிட்டி இருக்குது. லைக் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா பெரிய இது, அதுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த ஊருக்குள்ளே மொத்தம் 54 சிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த சிட்டிஸில் யாருக்குமே தனியாக ப்ரைவேட்டாக ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் தான். கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெர்மிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியாக உனக்கு நிலம் வாங்கவே முடியாது. அண்ட் இது வந்து ஒரு ஐலாண்டு. அண்ட் சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இருக்கிற எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய வீடு, சின்ன வீடு, குடிசை வீடு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த எல்லா சிட்டிஸ்க்கும் தலைமையான ஒரு இடம், இப்போ நம்ம இதுக்கு சென்னை அப்படி இருக்குல்ல, அதே மாதிரி இந்த யூட்டோப்பியாவுக்கு ஹெட் ஒரு பொலிட்டிக்கல் சென்டர் என்ன அப்படின்னா அமௌரட், AMAUROT, அமௌரட் அப்படிங்கிற பிளேஸ் தான் அந்த எல்லா ஐலாண்டுக்கும் ஒரு சென்டர் மாதிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அமௌரட், AMAUROT. ஓகேயா? அண்ட் வீடுகள்லாம் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, அந்த வீடுக்கு எதுக்குமே அந்த டோர்ஸை வந்து யாருமே லாக் பண்ண மாட்டாங்களா, சும்மா திறந்து தான் கிடக்கும். அண்ட் எல்லா வீடுக்குமே 3 ஸ்டோரிஸ் இருக்குது. ஸ்டோரிஸ் அப்படின்னா மாடி. சரியா? 3 மாடி கட்டிடம். அண்ட் அந்த கட்டிடத்தை வந்து செங்கல் பிரிக்ஸை வச்சு கட்டியிருக்காங்களாம். அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபேமிலியில் பேட்ரியார்க்கல் ஃபேமிலி. பேட்ரியார்க்கல் அப்படின்னா அப்பா தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் இந்த சொசைட்டி இருக்குது. ஒரு ஃபேமிலியில் 10லேருந்து 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் அங்கே ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்களாம். அண்ட் அங்கே இருக்க மெம்பர்ஸ் வந்து எப்படியுமே ஒரு 2 ஆக்குபேஷன் வச்சுருப்பாங்க. ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க, 2 வேலையை செய்வாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய ஸ்லேவ்ஸும் இருக்காங்க. ஸ்லேவ்ஸ் அப்படின்னா அடிமைகள். அடிமைகள் வந்து எங்கே உள்ளவங்க அப்படின்னா, சண்டை போடுவாங்கள்ல, இப்போது ஒரு பேட்டிலில் இன்னொரு நாட்டிலேருந்து கேப்சர் பண்ணிட்டு வந்தவங்க ஸ்லேவாக இருப்பாங்க. ஆரியல்ஸ் அதே நாட்டுக்குள்ளேயே யாராவது தப்பு பண்ணியிருக்காங்க, பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களையும் ஸ்லேவாக கொண்டு வந்துடுவாங்களாம். இந்த ஸ்லேவ்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி தானே. ஆனால் ஸ்லேவ்ஸ் வந்து கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் மேரேஜை பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் மேரேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, மேரேஜ் வந்து விமனுக்கு 18 வயசுலேருந்து பண்ணலாம், மென்னுக்கு 22 வயசுலேருந்து பண்ணலாம். ஓகே? விமனுக்கு 18, மென்னுக்கு 22. அண்ட் நோ ப்ரீ மேரிட்டல் செக்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இவங்க வச்சுக்கக்கூடாது. டிவோர்ஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் கேசஸ் லைக் அடல்ட்ரி அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட்க்கு ட்ரூவாக இருக்காமல் தப்பு பண்ணுறது, ஆர் ஒய்ஃபுக்கு ட்ரூவாக இருக்காமல் தப்பு பண்ணுறது, அந்த அடல்ட்ரி ஆர் எக்ஸ்ட்ரீம் அப்யூஸ், ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவோர்ஸ் கொடுப்பாங்க. அந்த யூட்டோப்பியாவில் லாயர்ஸே கிடையாது. அண்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து யாருமே பிரைப் வாங்க மாட்டாங்க. பிரைப் அப்படின்னா லஞ்சம் யாருமே இந்த ஜட்ஜஸ் வாங்க மாட்டாங்க. அடுத்து இங்கே இருக்க ரிலீஜியன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து காட் அப்படின்ட்டு ஒரு சுப்ரீம் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த சுப்ரீம் ஃபோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. லைக் சன்னையும் கும்பிடுவாங்க, கிரேட்டான ஹீரோஸையும் கும்பிடுவாங்க, எல்லாத்தையுமே கும்பிடுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க தான் இந்த யூட்டோப்பியன் பீப்புள். அண்ட் எல்லாருமே ஒரே சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு அல்டிமேட் காடையும் கும்பிடுவாங்க. ஓகே? அண்ட் அந்த சர்ச் அப்படிங்கும்போது சர்ச்சில் ப்ரீஸ்ட் இருப்பாங்க அப்படி தானே. அந்த ப்ரீஸ்ட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பேலட் எலெக்ஷன் அப்படின்னா பேப்பரில் எழுதி ஒவ்வொருத்தரும் போடணும், யாருக்கு நிறைய ஓட்டு கிடைக்குதோ அப்படி ஓட் பண்ணி தான் இவங்க இருக்க ப்ரீஸ்ட்டையே செலக்ட் பண்ணுறாங்களாம். இது வந்து அந்த யூட்டோப்பியா லேண்ட்ஸ்கேப்போட ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகேயா? யூட்டோப்பியா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த யூட்டோப்பியாவில் எத்தனை சிட்டி இருக்குதுன்னு பார்த்தோம், அதோட ஹெட் என்னன்னு பார்த்தோம், அதோட வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அவங்க என்ன மாதிரி வேலை செய்வாங்கன்னு பார்த்தோம், ஸ்லேவ்ஸ் எப்படி கூப்பிட்டு வராங்கன்னு பார்த்தோம், தென் மேரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், தென் ரிலீஜியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் தாமஸ் மோரோட யூட்டோப்பியா. He wrote it in 1516 and இதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண இயர் 1551. பார்ட் 1ல் 3 பேர் பேசுகிறாங்க. தாமஸ் மோர், பீட்டர் கைல்ஸ் அண்ட் ரஃபேல் ஹித்லோடே. தாமஸ் மோரை வந்து ஃப்ளாண்டர்ஸ்ங்கிற ஊருக்கு போகிறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர் கைல்ஸை மீட் பண்ணுறாரு. பீட்டர் கைல்ஸ் ஒரு போர்ச்சுகீஸ் சீமன். ஹித்லோடையை இவருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹித்லோடையோட மீனிங் என்ன? ஸ்பீக்கர் ஆஃப் நான்சென்ஸ். ஓகேயா? அண்ட் அதுக்கப்புறம் 54 சிட்டிஸ் இருக்குது. சென்டர் வந்து அமௌரட். தென் இது எல்லாமே தான் காமனான இன்ஃபர்மேஷன். எப்படி யூட்டோப்பியாவில் வீடெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த யூட்டோப்பியாவில் வந்து 2 பார்ட் இருக்குது, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. அண்ட் இதுதான் தாமஸ் மோரோட யூட்டோப்பியா. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒர்க்கில் இருந்து. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் June 2007 there is a question, More's latent piece Utopia was translated into English in. இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வருஷம் 1551. In June 2013 there is another question. Sir Thomas More created the character of the traveler who into whose mouth the account of Utopia is put. raphael hythloday. இந்த ஒர்க்கில் யார் வந்து இந்த யூட்டோப்பியா பற்றி விவரித்து கூறுறாங்க அப்படின்னா ரஃபேல் ஹித்லோடே. நம்ம ஸ்டோரியில் பார்த்தோம்ல, ரஃபேல் ஹித்லோடேயும் அந்த வெஸ்புக்கி அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம் அப்படி தானே. அப்போ அந்த ஐலாண்டை பற்றி யார் தான் பேசியிருப்பா? கண்டுபிடிச்சவர் தான் பேசியிருப்பார். ஸோ ரஃபேல் ஹித்லோடே.
Then in July 2016, there is another question. In Thomas More's Utopia, which of the following leisure pastimes are not famous among Utopians? Utopians வந்து எந்த மாதிரி லெஷர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டைசிங் அண்ட் கார்ட்ஸ், இதெல்லாம் கேம்பிள் கேம் அப்படி தானே, கேம்பிளிங் பண்ணுற கேம். ஸோ இது வந்து இவங்க பண்ண மாட்டாங்களாம். டைஸ் அப்படின்னா ஒரு கேமுக்கு ஒரு டைஸ் மாதிரி இருக்கும்ல, நிறைய டாட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சைடும், அந்த டைஸ், அதுவும் கார்ட்ஸ் கேம், சீட்டும் விளையாட மாட்டாங்களாம். And in August 2016, there is another question. In More's Utopia, what religion is practiced by Utopians? And the answer is belief in a single infinite power and sun, மூன் அண்ட் பிளானிட்டரி வர்ஷிப். ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்னு நம்புவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் சன், மூன், அந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் கிரேட் ஹீரோஸ் அவங்களையும் இவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. In June 2013, there is another question. Who among the following characters in More's Utopia did not correspond to biographical background to an actual historic person? இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இந்த ஒர்க்கில் எந்த ஒரு பர்சன் வந்து ஆக்சுவலான ஹிஸ்டாரிக் பர்சன் வந்து கிடையாது, அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்தது கிடையாது, ஆனால் நம்ம ஆத்தர் வந்து உருவாக்கியிருக்காரு. அப்படின்னா யார் அப்படின்னா ரஃபேல் ஹித்லோடே தான். ஓகேயா? அப்படி ரியாலிட்டியில் ரஃபேல் ஹித்லோடேன்னு ஒருத்தர் இருந்ததா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் எவிடன்ஸ் கிடையாது. நம்ம ஆத்தர் தான் அவரை வந்து உருவாக்கியிருக்காரு. And next question is asked in December 2013. More's Utopia displays strong influence of which text? ஓகே, மோரோட யூட்டோப்பியா எந்த டெக்ஸ்டில் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிசம்பிளன்ஸாக இருக்குது அப்படின்னா பிளேட்டோஸ் ரிப்பப்ளிக் அண்ட் வெஸ்புக்கிஸ் அக்கவுண்ட் ஆஃப் ட்ராவல்ஸ். Then in December 2014, there is another question. In More's Utopia, the fictional character Raphael Hythlodae's second name in Greek means dash. Hythlodaeயோட மீனிங் என்ன? Dispenser of nonsense or speaker of nonsense. In July 2016, there is another question. Which of the following statements does not describe the narrative perspective employed in More's Utopia? மோரோட யூட்டோப்பியாவில் அந்த நரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கில் வந்து 2 நரேஷன் இருக்குது. சரியா? ஃபஸ்ட் பர்சன் நரேஷன் பை ஹித்லோடே வந்து அந்த இதெல்லாம் சொல்கிறாரு, எப்படின்னு விவரிக்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் பர்சன் நரேஷன் பை நம்ம ஆத்தர் தாமஸ் மோர், அவரும் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஹித்லோடையும் பேசுகிற மாதிரி இருக்குது. In August 2016, there is another question. In More's Utopia, there are 54 cities, all built on a similar plan and distributed over the island, such that each city is surrounded by agricultural land. Who does the agricultural labor in Utopia? இந்த யூட்டோப்பியாவில் அக்ரிகல்ச்சர் லேபர் பண்ணுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் விவசாயம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆன்சர் இஸ் ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர், 2 years ஒர்க் அண்ட் 2 years பிரேக். எல்லா சிட்டிசன்ஸுமே யூட்டோப்பியாவில் அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து பார்ப்பாங்க, 2 வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் பிரேக் எடுத்துப்பாங்க. இப்படி ஒரு ரொட்டேஷன் சிஸ்டமில் எல்லாருமே விவசாயம் வந்து பார்ப்பாங்களாம். And that's it about Thomas More and his Utopia. We will see in the next audio lecture. If you have any doubt, please do message me. Thank you.